வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மாவீரன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாயில் உறங்குவதால் ஏற்படும் நன்மைகள். ஸோ இப்போ மோஸ்ட்லி இந்த காலத்தில் யாருமே பாய் யூஸ் பண்ண மாட்றாங்க. பாயின்னா உங்களுக்கு தெரியும், படுக்கும்போது கீழே போட்டு படுப்போம் இல்லையா, அதுதான் பாய். ஸோ அந்த காலத்தில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாய் இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் பாய் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் யார் வீட்லேயும் பாய் இருக்கிறது கிடையாது. எல்லாருமே பெட்டில் தான் படுத்து தூங்குறாங்க. ஸோ பாயோட பெனிஃபிட்டு, அந்த பாயோடைய பெனிஃபிட்டு, ஸோ அதில் நம்ம தூங்குறதுனா நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் பாய் போட்டு தான் தூங்கிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது இப்போ பாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாய்ங்கிறது இப்போதைக்கு சீப்பாக தான் கிடைக்குது. இரநூறுபா, நூறுரூபா, 150 தான் கிடைக்குது. ஸோ தயவு செஞ்சு என்னுடைய இந்த சேனல் மூலிமா கேட்டுக்கிறேன், எல்லாருமே பாயில் தூங்குங்க. பாயில் தூங்குறதுனால பல நன்மைகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்கள். ஸோ பொதுவாகவே பசங்க, அது பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை சின்ன பசங்களாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், ஸோ ஆண்கள் பாயில் படுத்து தூங்குறதுனால நம்மளுடைய ஜெஸ்ட் இருக்கு இல்லையா, ஜெஸ்ட்டு அதாவது மார்பகம், அதனுடைய தசைகள் தளர்ந்து விரியும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் பெட்லேயே தான் படுத்து பெட்லேயே தூங்குவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜெஸ்ட்டு மார்பக தசை தளர்ந்து விரியாது. ஸோ அப்படியே தான் இருக்கும். தளர்ந்து விரிடுதுன்னா ஜஸ்ட்டு பெருசாகாது. ஸோ ஆண்களுக்கு பொதுவாகவே ஜெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ பாயில் தூங்குறதுனால அவங்களுடைய அந்த மார்பக தசை தளர்ந்து விரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஆண்கள் எல்லாருமே பாயில் படுத்து தூங்குங்க, எந்த ஒரு இமேஜும் பார்க்காம. ஸோ பாயில் தூங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதில் 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா உடல் சூடு. ஸோ பாயில் படுத்து தூங்குறதுனால உடல் சூட்டை பாய் உள்வாங்கிக்கும். ஸோ அதில் அந்த தயாரிச்சுக்காங்க இல்லையா பாய். ஸோ நம்ம தூங்குறதுனால நம்ம உடலில் எவ்வளோ சூடு இருந்தாலும் எல்லா சூட்டையும் அந்த பாய் அது உள் இழுத்துக்கும். நம்ம உடம்பு ஹீட்டை பாய் உள் இழுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம உடம்பு பாய் உடல் ஹீட்டை உள்ளே இழுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த அம்மை போடுறது இல்லையா, ஸோ அம்மை போடுறதுனால பல பேருக்கு அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப பாதிப்படையுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்க பாயில் தூங்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ உடலை சரியாக பராமரிக்காமல் இருப்பாங்க. ஸோ அம்மை போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பேர் பாயில் படுத்து தூங்கலாம். ஸோ பாயில் படுத்துனால உடல் சூட்டை பாய் இழுத்துக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பாய் பொதுவாகவே இப்போ அந்த காலத்தில் எல்லாருமே சீர் வரிசை மாமா வீட்டு சீராகட்டும், வளைகாப்பு சீராகட்டும், எல்லாருமே கல்யாணத்துக்கு சீர் பாயை கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இப்போ தான் அது யாருமே பாயை சீராக கொண்டு போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாருமே, நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த சேனல் மூலிமா, எல்லோரும் மறுபடியும் ரீயூஸ் பண்ணுங்கள், ரெக்கவர் பண்ணுங்கள். எல்லாருமே பாயை யூஸ் பண்ணுங்கள். பாயை எல்லாருமே சீர்வரிசைக்கு கொண்டு போங்க. இதனால் பல நன்மைகள் கிடைக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே சீர்வரிசைக்கு பாயை கொண்டு போகும்போது எல்லாருமே பாயை யூஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாய் பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு கெட்டு போகாது, அதனுடைய தன்மையை இழக்காது. ஸோ இப்போலாம் இப்போ இந்த காலத்தில் அந்த பெட்டு எல்லாம் படுத்து தூங்குறாங்க இல்லையா, பெட்லாம் 3 வருஷத்துக்கு மேலே சுத்தமாக வீணாக போயிடும். அந்த பஞ்சு எல்லாமே சுத்தமாக அது போயிடும். ஸோ ஆனால் நீங்கள் பாய் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால அந்த பாய் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 வருஷம் அதோடைய தன்மையை இழக்காமல் அது இருக்கும். அந்த பாய் வீணாக போகாமல் அந்த பாய் இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிலில் போட்டு தூங்கலாம், இல்லை வெறும் தரையில் கூட நம்ம பாயை விரித்து போட்டு தூங்கலாம். ஸோ இது பஞ்சு மெத்தையை விட வெறும் தரையில் நம்ம பாய் விரித்து தூங்குறதுனால உடல் உஷ்ணம் அடையாது, அதாவது உடல் ஹீட் ஆகாது. அதே மாதிரி உடல் வளர்ச்சியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இதனால். அதே மாதிரி இந்த பாயை விரித்து தூங்குறதுனால மன அமைதியும் உடல் மன ஆரோக்கியத்தையும் இந்த பாய் தருது. ஸோ பாயில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. ஞாபக சக்தி அதிகரிக்கும், மன அமைதியை அதிகரிக்கும், நீண்ட உடல் ஆரோக்கியத்தையும் நமக்கு நீண்ட ஆயுள் காலத்தை இந்த பாய் கொடுக்கும் பாயில் தூங்குறதுனால. அது மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் எல்லாமே இந்த பாயில் தூங்குறதுனால சுத்தமாக போயிடும். ஸோ இவ்வளோ நன்மைகள் இந்த பாயில் தூங்குறதுனால இருக்குது. தயவு செஞ்சு எல்லா மக்களும் பாயை யூஸ் பண்ணுங்கள், பாயில் படுத்து தூங்குங்க. எந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, பாயை வாங்கி பாயில் தூங்குங்க, பெட்டில் யாரும் தூங்காதீங்க. ஸோ இந்த சேனல் மூலிமா சொல்கிறது என்னென்னா, பண்டைய கால பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் பழக்கத்திற்கு கொண்டு வரணுங்கிறத அந்த சேனல் மூலிமா நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.